என் பிள்ளைக்கு ஞானம் வந்துருச்சே. காலங்காத்தால 6 மணிக்கே எஞ்சி உட்கார்ந்துருக்கானே. திஷ்டி சுத்தி தான் போடணும், என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. டேய், என்னடா ஆச்சு? மணி, என்னடா ஆச்சு? ஏன்டா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? என்ன ஆச்சு? இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல கேட்கல, நான் உன் புள்ள இல்லையாங்கிற வேதனையில கேட்கிறேன். நம்ம யாருமா? இவர்தான் உங்க அப்பா. நீ வளர வளர உன் முகத்தை பார்த்துதான் எனக்கே அது தெரிஞ்சது. உன்னை என் கையில கொடுத்து என் வாழ்க்கையே மாத்தினவர் உங்க அப்பா. நாம யாருன்னு கேட்டல, சொல்றேன். ஊர்லயே பெரிய குடும்பம் நம்ம குடும்பம். அப்பா, அண்ணன், அண்ணின்னு ரொம்ப பாசமான குடும்பம். அந்த வீட்டோட செல்ல பொண்ணு நானு. பொண்ணுங்களும் நல்லா படிச்சு முன்னேறி எல்லாருக்கும் உதவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர், பெரிய குடும்பத்துல இருந்து நல்ல வரன் வந்திருக்கு, உடனே வான்னு. அந்த பயணம் தான் என் வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு அப்ப எனக்கு தெரியல. அப்பதான் உடம்பெல்லாம் காயத்தோட கையில உன்னோட உங்க அப்பாவை நான் பார்த்தேன். உன்னை என் கையில கொடுத்து இந்த புள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை காப்பாத்துற நிலைமையில நான் இல்ல. நீங்க தான் இந்த புள்ளைய காப்பாத்தணும்னு சொல்லி என் கையில கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. பொண்ணு கல்யாணத்துக்காக வரான்னு எங்க அப்பா ஸ்டேஷனுக்கு அண்ணன், அண்ணி, சம்பந்தக்காரங்க, சொந்தம், பந்தம்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. நிறைய கூட்டம். அவங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருக்கும்போது நான் கையில குழந்தையோட போய் இறங்கினேன். எங்க அப்பா உள்பட எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. அங்க எல்லாரும் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை வெளியூருக்கு அமைச்சு படிக்க வச்சா இப்படித்தான் கையில குழந்தையோட வந்து நிப்பான்னு கேவலமா பேசினாங்க. அவங்க பேசுனதெல்லாம் நினைச்சா எனக்கு இப்ப கூட வேதனையா இருக்கு. வீட்டுல ஒரே சண்டை. அப்பா, அண்ணன் எல்லாரும் நீ சொல்றத நாங்க நம்புறோம், ஊர் நம்புமான்னு கேக்குறாங்க. உன்னை கட்டிக்க போறவன் இந்த குழந்தைய ஏத்துக்குவானா, அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களான்னு கேட்டாங்க. நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், ஏன்பா யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்தனா அந்த வாக்கை என்ன ஆனாலும் நீ மீறக்கூடாதுன்னு நீங்க தானேப்பா என்ன சொல்லி வளர்த்தீங்க. இந்த குழந்தையோட அப்பா கிட்ட இந்த குழந்தைய நான் காப்பாத்துவேன் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதுதான் நான் அவர்கிட்ட பேசுற கடைசி வார்த்தை. உன்னை தூக்கிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நீ பாலுக்கா அழுத. அதை பார்க்க முடியாம நான் அழுத. கடைசியா முடிவு பண்ண, தாயாகாமலே உனக்கு தாய்ப்பால் கொடுத்தேன். அப்பதான் நீ என் அம்மான்னு கூப்பிடுறிய, அதோட பெருமைய உணர்ந்த. நான் ஒரு மகளுங்கிறத மறந்துட்டேன். உனக்கு அம்மாவா இருக்கணும்னு முடிவெடுத்தேன். நீ ஏன் பிள்ளையால பிரச்சனை வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த வீட்டை விட்டே கிளம்பிட்டேன். அண்ணில இருந்து என் ஊரு, உறவு, உலகம் எல்லாமே நீ தாண்டா. இப்ப சொல்றேன்டா, இவங்கள மாதிரி நான் உன்னை 10 மாசம் சுமக்கலடா. ஆனா 26 வருஷம் உன்னை நான் நெஞ்சிலே சுமந்திருக்கேன்டா. நான் தாண்டா உனக்கு அம்மா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தாண்டா உனக்கு அம்மா. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் தாண்டா அம்மா. அழாதடா, அழாது. இங்க பாரு, இங்க பாரு. உங்க அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அவர்கிட்ட நான் சொல்லணும், உங்ககிட்ட இந்த புள்ளைய காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்தேனே, அந்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லணும்டா. கூட்டிட்டு போ. அம்மா, அப்பா என்னன்னு தெரியாத சின்ன வயசுல நான் அவங்களை இழந்திருக்கலாம். அது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்ச நாள்ல இருந்தே இதான் எனக்கு அம்மா, அப்பா எல்லாம். ஆனா நீ 20 வருஷமா பெற்றவங்களோட வாழ்ந்து வளர்ந்து எனக்காக எல்லாத்தையும் இழந்து நீ அதெல்லாம் நின்று வளர்த்துருக்க. உன்னோட இந்த உலகத்துல வேற நம்ம எனக்கு முக்கியம். எனக்கு இல்லாதவங்க எல்லாமே போட்டோம். ஆனா உனக்கு இருக்கவங்க கிட்ட
நான் அவனை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். மாதாஜி, முதல்ல அவன் ஆக்டிவிட்டி சரியில்லை மாதாஜி. போடா.